இந்த கொலைகளுக்கு பின்னணியாக பின்புலமாக சாதிய வன்மம் இருக்கிறதா, சாதிய பிளவுகள், பிரிவினைகள் இன்னமுமே தமிழ் சமூகத்தை ஆட்டி படைத்து அதன் வழியாக பல்வேறு குற்றங்கள், கொலைகள் நடப்பது ஒரு நாகரிக சமூகத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழ்நாட்டிலே கூட தமிழர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வடவர்கள் வந்து விடுகிறார்களோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தமிழர்கள் அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மிகுந்த மானுட பண்பாட்டுக்கு உரியவர்கள். அப்படித்தான் வந்தாரையெல்லாம் வாழ வைக்கிறார்கள், ஆள வைக்கிறார்கள். இந்த மொழிதான் அத்தகைய உயர்ந்த மானுட பண்பாட்டை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய அந்த மானுட பண்பாட்டை இந்த மொழி கொடுத்து இருக்கிறது. அந்த பண்பாட்டுக்குரியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் போதை, இந்த மது கடைகளை திறந்து வைத்து ஏதோ உணவகத்தை போல ஊரெங்கும் வீதியெங்கும் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த கொடுமையை நினைக்கின்ற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் நாங்குநேரியில் நடந்த சம்பவம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக இது போன்ற குற்றங்கள், கொலைகள் நடப்பது தமிழ்நாட்டில், குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் நடப்பது பெரிய ஒரு கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை தமிழக அரசு ஆய்ந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த கொலைகளுக்கு பின்னணியாக பின்புலமாக சாதிய வன்மம் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அதுபோன்ற நிலைகள் இருந்தால் தமிழ் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்ற சாதிய பிளவுகள், பிரிவினைகள் இன்னமுமே தமிழ் சமூகத்தை ஆட்டி படைத்து அதன் வழியாக பல்வேறு குற்றங்கள், கொலைகள் நடப்பது ஒரு நாகரிக சமூகத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே தமிழக அரசு உண்மையில் இந்த கொலை குற்றங்களுக்கு பின்புலமாக என்ன காரணம் இருக்கிறது? இது வெறும் சாதிய வன்மம் மட்டுமா, அல்லது இன்றைக்கு தமிழ் சமூகத்தை, குறிப்பாக தமிழக இளைஞர்களை வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம், அது குடிப்பழக்கத்தில் தொடங்கி அந்த போதை பொருட்களினுடைய புழக்கம் அதிகரித்து அது தமிழக இளைஞர்களை பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதுவும் இது போன்ற குற்றங்களுக்கு, கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறதா என்பதையும் தமிழக அரசு தீர ஆய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும், கொலைகளுக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு இருக்கிறது. எனவே இது போன்ற குற்றச்செயல்கள் நடவாமல் தடுப்பதில் தமிழக அரசுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. அதை செய்த வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லையில் கேரளா போர்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு தனி நபருடைய இபி மற்றும் பட்டா விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வழக்கமாக எல்லைகளில் இது போன்ற பலகைகள் எல்லையை ஒட்டி அவர்களுடைய மாநிலத்திற்குள்ளாக வைப்பார்கள். அது நம்ம தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடியது. ஆனால் தமிழக எல்லைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எந்த சூழலில் வைத்தது, ஒருவேளை உரிய அதிகாரிகளிடம் இது அனுமதி பெற்றிருக்கிறார்களா, இல்லது தனிநபருடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப இது போன்ற செயல்கள் நடக்கிறதா என்பதை தமிழக அரசு கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு சிறிய பிரச்சனையாக தோன்றலாம். ஆனால் இது எல்லை உரிமை சம்பந்த பிரச்சனை பெரிதாக ஏற்படுவதற்கும் ஏற்கனவே தமிழக இளைஞர்கள் ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மொழி குறித்தும், தங்களுடைய இன உரிமை குறித்தும், தங்களுடைய எல்லை குறித்தும் கவலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது போன்ற ஒரு சிறிய நிகழ்வு கூட அது தீப்பொறியாய் பரவி அது பெரிய ஒரு எழுச்சியை அதை உருவாக்குவதற்கு காரணியாக அமைந்திடக்கூடாது. எனவே தமிழக அரசு இது போன்ற சின்ன சின்ன
நிகழ்வுகளில் கூட கவனமாக இருந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இப்போது தமிழகத்தில் வந்து வடவர்கள் வந்து அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அவங்களால பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் கூட வடவர்களையும் தமிழர்களாக பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக இப்போ என்னென்னா, நம்ம நாட்டில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போவதற்கு தடை இல்லை. தமிழர்கள் மகாராஷ்டிராவுக்கு போகலாம், மேற்கு வங்காளத்துக்கு போகலாம், உத்தரப்பிரதேசத்துக்கு போகலாம். உத்தரப்பிரதேசத்திலே, பீகார்லேயே, ஒடிசாவிலே இருப்பவர்கள் அதை போல் எந்த மாநிலத்திற்கும், தமிழகம் உள்ளிட்ட எந்த மாநிலத்திற்கும் அவர்கள் செல்லலாம், வேலை பார்க்கலாம். அது ஒன்றும் தடை அல்ல, அது ஒன்றும் தடை அல்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பீகாரில் இருந்தோ அல்லது பிற வட மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் இவருடைய பின்புலத்தை பார்க்கிற பொழுது எளிய மக்கள், ஏழை மக்கள், உழைக்கக்கூடியவர்கள், இங்கே வந்து உழைப்பதற்காக, பிழைப்பதற்காக வருகிறார்கள். அந்த அளவில் ஒரு நாடு என்கின்ற அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பிற பகுதியிலிருந்து ஏழ்மை, வறுமையை போக்கிக் கொள்வதற்காக இங்கே வருவதை நாம் அந்த கோணத்தில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாம் தமிழர்களாகிய நாம் இதுகாரம் பார்த்து வருகிறோம். அது ஒரு வகையில் சரியானது தான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், எதிர்காலத்தில் பெரும் எண்ணிக்கையில் இப்படி வடவர்கள் வருகின்ற பொழுது அவருடைய எண்ணிக்கை பெருகுகிற பொழுது, குறிப்பாக இன்றைக்கு தமிழக இளைஞர்களிடத்திலே ஒரு பெரிய ஒரு வருத்தமும் கவலையும் ஏற்படுகிறது. அவர்கள் உலகெங்கும் நாடற்றவர்களாக அவர்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2009 நடந்த பேரழிவு, அந்த இனப்படுகொலை, அந்த பின்புலத்தில் இளைஞர்கள் இன்றைக்கு கொதித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு, ஒருவேளை அவர்களுக்குடைய அச்சம், தமிழ்நாட்டிலே கூட தமிழர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக வடவர்கள் வந்து விடுகிறார்களோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தை போக்கக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிப்படையில் தமிழர்கள் அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மிகுந்த மானுட பண்பாட்டுக்கு உரியவர்கள். அப்படித்தான் வந்தாரையெல்லாம் வாழ வைக்கிறார்கள், ஆள வைக்கிறார்கள். தென்னாட்டில் யாரையுமே பார்க்க முடியாது. தென்னாட்டில் எந்த மாநிலத்திலும் பிற மாநிலத்தவர் ஆளுகின்ற அந்த சூழலை பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், பிற மொழியைச் சேர்ந்தவர்கள் ஆளுகிறார்கள். ஆனால் அந்த பரந்த மனப்பான்மை இந்த மொழிதான் கொடுக்கிறது. இந்த மொழிதான் அத்தகைய உயர்ந்த மானுட பண்பாட்டை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய அந்த மானுட பண்பாட்டை இந்த மொழி கொடுத்து இருக்கிறது. அந்த பண்பாட்டுக்கு உரியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இங்கே வடக்கே இருந்து வருபவர்களை கூட அவர்கள் அந்நியர்களாக பார்க்கவில்லை. அவர்கள் அனுதாபம் காட்டுகிறார்கள், வேலை கொடுக்கிறார்கள், வாழ்க்கை கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களிடத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுகிறது. அவர்கள் வீழ்த்தப்பட்டதைப் போல இந்த மண்ணிலும் இவர்கள் ஒரு சிறுபான்மையாக ஆகி எதிர்காலத்தில் இவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளை உள்ள சக்திகள் வந்துவிடுமோ என்று எண்ணுகின்ற அந்த கவலையை தமிழக அரசு புரிந்து கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்கய்யா, இப்போது தமிழகத்தில் வந்து இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு ரொம்பவே அடிமையாக இருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்து இது குறையிற மாதிரி தெரியல, அதிகரிச்சுட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இதனாலேயே வந்து பல குற்றங்களும் நடந்திருக்கு. இப்படி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். நம்ம இளைஞர்கள் இப்படி போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்களே, வாழ வேண்டிய இளைஞர்கள் இப்படி வீழ்ந்து கிடக்கிறார்கள். நம்முடைய இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய மகத்தான ஆற்றல் மிகுந்தவர்களாக வரவேண்டிய நம்முடைய இளைஞர்கள் இப்படியெல்லாம் வீழ்ந்து கிடக்கிறார்களே, ஒரு மாபெரும் எழுச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி வீழ்ந்து கிடக்கிறார்களே என்ற எண்ணம் இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த மரபை, மொழியை நேசிக்கக்கூடியவை போன்றவர்களுக்கு இருக்கிறது. எனவே அடிப்படையில் நாம் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இது போன்ற, பொதுவாக சொல்லிவிட்டு போகலாம், இது போன்ற போதை பழக்கங்களில் இருந்தெல்லாம் விடுபடுங்கள் என்று சொல்லுவது எளிது. ஆனால் இதற்கு காரணிகளாக இருக்கக்கூடிய சூழலை நாம் ஆராய வேண்டும். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் போதை, இந்த மது கடைகளை திறந்து வைத்து ஏதோ உணவகத்தை போல ஊரெங்கும் வீதியெங்கும் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த கொடுமையை நினைக்கின்ற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இதை தமிழக அரசு மட்டுப்படுத்த வேண்டும். இந்த டாஸ்மாகினுடைய இந்த கடைகளினுடைய எண்ணிக்கையை வெகுவாக குறைக்க வேண்டும், நேரத்தை குறைக்க வேண்டும், இன்னும் கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிக்க வேண்டும். தமிழக அரசு இன்றைக்கு எந்த இனத்தினுடைய
விடியலுக்கு காரணமான இளைஞர்கள் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறார்களோ அதை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மது புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடாது. எனவே அரசுக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. அரசுக்கு இளைஞர்களை இது போன்ற போதைப் பழக்கத்தில் வீழ்த்தி ஒரு சமூகத்தினுடைய வலிமைக்கு அடிநாதமாக இருக்க வேண்டிய இளைஞர்களை வீழ்த்தி வைத்திருக்கிறோமே என்பதை குறித்து அரசு கவலை கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நான் நம்முடைய இளைஞர்களுக்கு, இளைஞர்களே நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடும்பங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமைய வேண்டும் என்று உள்ளார்ந்து நாங்கள் விரும்புகிறோம், உங்களை நேசிக்கிறோம். எனவே இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபடுங்கள், வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறோம். அரசுக்கும் பெரும் பொறுப்பு இருக்குது, சமூகத்திற்கும் பெரும் பொறுப்பு இருக்குது. இது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகிறேன்.